ஏஐ வந்து இப்போது இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது? ஏஐ வர்றதுனால எனக்கு வந்து இதோட ஸ்கோப்பே போயிடுது அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுது ஜாப்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டிக்கும் ஏஐக்கும் உள்ள கனெக்ஷன் இப்போ எப்படி இருக்குது? ஏஐ அப்படிங்கிறது இப்போ வரல, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஏஐ இருக்குது. டெக்னாலஜி வருது, அதை நீங்கள் கற்றுக்கலன்னா வேலை வாய்ப்புகள் குறையும். நீங்கள் ஏதாவது இந்த பிக் பவுண்டிலாம் வின் பண்ணியிருக்கீங்க? பக் அப்படிங்கிறது அந்த சைபர் செக்யூரிட்டி டேர்மில் ஒரு இஷ்யூ ஒரு வல்னரபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். பக் பவுண்டி ஒரு கெரியராக நீங்கள் மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ப்ரைவேட் ப்ரோக்ராம்ஸ், பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். ஆஸ் த ஃப்ரெஷர்ஸ், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏஐ வந்து இப்போது இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது? இப்போ மற்ற டொமைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப டெவாப்ஸாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக்காக இருக்கட்டும், ஏஐ வர்றதுனால எனக்கு வந்து இதோட ஸ்கோப்பே போயிடுது அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுது ஜாப்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டிக்கும் ஏஐக்கும் உள்ள கனெக்ஷன் இப்போ எப்படி இருக்குது? கண்டிப்பாக ஜான். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது இப்போ வரல, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஏஐ இருக்குது. பட் இப்போ வந்து அந்த டேர்மை ரொம்ப ஏஐன்னு சொல்லி பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே வேலையை முன்னாடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா இப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ண முடியுது, வேலை வாய்ப்புகள் குறையுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெக்னாலஜி வருது, அதை நீங்கள் கற்றுக்கலன்னா வேலை வாய்ப்புகள் குறையும். அண்ட் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்கள் ஏஐ மூலமாக வேலை வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டால், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஏஐ நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த ஏஐக்கு ரெஸ்பான்சிபிளாக அதுக்கு ரூல்ஸ் எழுதுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஏஐ கொடுக்குற டெசிஷனை யாரும் எடுத்து 100% நம்ப மாட்டாங்க. ஈவன் பெங்களூரில் ஒரு லொக்கேஷனில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு லாஸ் ஆகி அந்த கம்பெனி ஏஐ வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிற கேஸ் ஸ்டடீஸுமே இருக்குது. ஓகே. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹெச்ஆர் கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் வர்றவங்களுக்குலாம் நாங்கள் அந்த ஏஐ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அது மூலமாக லாஸ் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மோட்டிவ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நான் சைபர் செக்யூரிட்டியில் ஆட்டோமேட்டடாக டெக்னிக்கலாக ரொம்ப டெக்னிக்கல் டீப் டைவ் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐனால் வேலை வாய்ப்புகள் குறையுமான்னு கேட்டால் குறையும். பட் அது வந்து அப்படியே மொத்தமாக உங்களுக்கு வந்து அடி வாங்குமா அப்படின்னு கேட்டால் அதில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அடி வாங்கும். பட் ஸ்டில் நீங்கள் அது கூட ஜாயின் ஆகணும். ஏஐ இம்ப்ளிமெண்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மற்றபடி ஏஐனால் சைபர் செக்யூரிட்டியில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. ஏஐ அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஆமாம். அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். யார் ட்ரெயின் பண்ணுவாங்க? ஹியூமன். அதுக்கு நீங்கள் டேட்டா ஃபீட்ஸை கொடுக்கணும். யார் கொடுப்பாங்க? ஹியூமன். அதுக்கு கவர்னன்ஸ் எழுதணும். அது வந்து ஏஐ வந்து நீங்கள் நான் ஒரு சிஸ்டமை ஹேக் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஹேக் பண்ணணும்? அதுக்கு ப்ரோட்டோகால்ஸ் யார் கொடுக்கணும்? ஹியூமன். ஸோ இப்படி எல்லாமே ஹியூமன் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ ஏஐ நம்ம சொல்கிறோம் தவிர்த்து ஹியூமன்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் ஏஐ மூலமாக ஜாப்ஸ் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு நம்பினீங்கன்னா தென் நீங்கள் வந்து அவங்கள தப்பாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் தான், ப்ராடாக வைங்க உங்கள் டேர்ம். நீங்கள் என்றைக்கு உங்களுடைய விஷனை ப்ராடாக வைக்கிறீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியும். நீங்கள் ஏதாவது இந்த பிக் பவுண்டிலாம் வின் பண்ணியிருக்கீங்களா? பிக் பவுண்டின்ற இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலாக கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனிலே பக் இருக்கான்னு சொல்லி வேறு யாராவது கண்டுபிடிச்சி சொன்னால் நல்லாயிருக்கும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு யாராவது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது தான் பக் பவுண்டி, கரெக்டாக? ஸோ பக் அப்படிங்கிறது அந்த சைபர் செக்யூரிட்டி டேர்மில் ஒரு இஷ்யூ ஒரு வல்னரபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். அதை கண்டுபிடிச்சா உனக்கு பவுண்டி கொடுக்குறங்கிறது தான் மோஸ்ட்லி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு விஷயங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ரொம்ப க்ரோ ஆனது இப்போது. அதுவுமே ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. பக் பவுண்டிலாம் நான் 10 லட்சம் சம்பாதிச்சிக்கிறேன்னா இருக்காங்க. இவன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு 10, 20, 30, 40, 50 லட்சம் சம்பாதிச்சவங்களாம் இருக்காங்க. ஓகே. ஃபேஸ்புக்கில் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பக் பவுண்டி ஒரு கெரியராக நீங்கள் மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். அது வந்து பியூர் டெக்னிக்கலாக இருக்கும். எவ்ரிடே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு 40 வருஷம் ஆனாலும் நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா பக் பவுண்டி போகலாம். ஓகே. அண்ட் பக் பவுண்டி அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது ப்ரைவேட் பண்ணலாமா பக் பவுண்டி? எக்ஸாக்ட்லி. ப்ரைவேட் ப்ரோக்ராம்ஸ், பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். thehackerone.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. bugcrowd.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. சினாக், இவங்க எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பக் பவுண்டி அதிகமாக வந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அவங்களே இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண இஷ்யூஸை பொறுத்து உங்களுக்கு காசு வரும். பட் இதை நம்பி நிறைய பேர் வேலையை விட்டுறாங்க. ஸோ அதனால் அப்படிலாம் ஃப்ரெஷர்ஸ் பண்ணாதீங்க. பக் பவுண்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்கோப், ஒரு இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பார்ட் டைமாக வைங்க. அதை ஃபுல் டைமாக நீங்கள் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா பட் அது ரொம்ப ரேராக தான். லக், ஹார்ட் ஒர்க், இந்த மூணுமே இருக்கணும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி நான் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறேன்னா டிசிப்ளின் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு நான் பக் பவுண்டியை கெரியராக சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் லூஸ் ஆனவங்க இருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பக் பவுண்டியில் நான் டாப் லெவலில் வின் பண்ணியிருக்கேன், காசு வச்சுருக்கேன்னா இருக்காங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கம்பெனிஸில் பக் பவுண்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஈவன் HackerOneல பொசிஷன்ஸுமே இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது யாருமே, நான் எப்போவுமே இந்த ஒரு டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா அது வந்து யாருமே அதுக்கான உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய ஜாப்ஸ் யாருமே எடுத்துக்க முடியாது. அதனால் நீங்கள் மட்டும் அது ரெஸ்பான்சிபிளாக இருங்க. அதுக்கான சர்க்கிளை பில்ட் பண்ணுங்கள்.